ஆடி அமாவாசை குலதெய்வ வழிபாடுங்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் லீவு நாள்ல வருது. ஸோ பசங்களையும் கூட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்க கோவில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பக்கத்தில தாரமங்கலங்கிற ஊர்ல தான் இருக்கு. கோயிலுக்கு போறதுல சின்ன சுயநலமும் உண்டு. என்னதான் நம்ம புகுந்த வீட்டு கோயில ஸ்பெஷலா நெனச்சாலும், பொறந்த வீட்டு கோயில் மேல ஒரு பாசம் இருக்கும். எங்க கோவிலும், என் ஹஸ்பண்டோட கோவிலும் பார்த்தீங்கன்னா, நியர்பை டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ எங்க கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கண்டிப்பா இங்கேயும் போயிட்டு வருவோம். போகும்போது அம்மா, அக்கா, சித்தின்னு எல்லாரையும் பார்க்கலாம். அதுல ஒரு குட்டி சந்தோஷம். கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறோமோ இல்லையோ, நமக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அந்த பைய தொலவி பார்க்குறதுல அப்படி ஒரு ஹாப்பினஸ். வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்மளும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்யலான்னு தான் தோணும். பட் எப்படினாலும் நம்ம தானே வேலைய செய்யணும்னு வேகமா செய்ய ஆரம்பிச்சுருவோம். நேத்து நான்வெஜ் செய்யாததுனால, இன்னைக்கு மட்டன் எடுத்துட்டு வந்து இட்லியும், மட்டன் கிரேவியும் தான் செஞ்சிருந்தேன். வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.